வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஐபிஎல்காக ட்ரீம் லெவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% வின்னிங் கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வின்னிங் கான்டெஸ்ட்டில், அதாவது 100% வின்னிங் கான்டெஸ்ட்டில் எப்படிலாம் டீம் கிரியேட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த 100% வின்னிங் கான்டெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ அந்த 100% வின்னிங் லைக் கான்டெஸ்ட்டுக்கான டீம்ஸை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதாவது கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ரிஸ்க்காக தான் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் வந்து நம்ம டீம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேங்க் எடுக்கும். அந்த நல்ல ரேங்க் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் பண்ணி வந்து வின் பண்ணி கொடுக்கும். எஸ், ஸோ தட் ஒரு 4 டீம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் டீமாக வந்து கொடுக்குறேன். அது எப்படியெல்லாம் வந்து ரிஸ்க்காக நீங்கள் ஆக்கி லைக் அந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து மல்டிபிள் டீம்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட் தான் வந்து 100% வின்னிங் மெகா கான்டெஸ்ட். ஸோ தட் இது வந்து பாதி ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு உள்ள நீங்கள் இதை வந்து ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ மேபி இது சீக்கிரமாகவே வந்து ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி டீம்ஸை ரிஸ்க்காக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரியான 100% வின்னிங் கான்டெஸ்ட்டில் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 டீமை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த டெம்ப்ளேட் எதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டீமை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டீம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டிங் ஃபேவரான ஒரு டீமாக வந்து நான் இதை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் பேட்ஸ்மென்ஸ் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க 2 டீமில் இருந்தும் அப்படின்ற மாதிரி. ஸோ பேட்ஸ்மென்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 4 பிளேயர்ஸ் 4 பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு இறங்குறாங்களா, அந்த 4 பிளேயர்ஸையே கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். அந்த மாதிரி நான் கான்சன்ட்ரேட் பண்ணி இது வந்து ஒரு பேட்டிங் ஃபேவர் டீமாக வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் ஃபேவரான ஒரு டீமில் நம்ம எப்படி வந்து ரிஸ்க்காக வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா லெஸ் பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ லெஸ் பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ரஹானே அண்ட் தென் பட்டிதர் பேட்ஸ்மென்ஸில். ஸோ மற்றவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெமிலியரான பிளேயர்ஸ் அண்ட் தென் நிறைய பேரால் சூஸ் பண்ணப்படுற பிளேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 5 பேரும். ஸோ இவங்க 2 பேரை நான் என் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணேன்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. பட் இவங்க 2 பேர் கம்மியான பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்கிறனால இன்கேஸ் இவங்க 2 பேர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இவங்கள நான் சூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ப்ரோ இவங்க 2 பேரும் இல்லை வேறு ஒருத்தர் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். விச் மீன்ஸ் 4th டவுன் இறங்குற ஒரு பிளேயர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு பேட்டிங்கில் அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பிளேயரையும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக செலக்ட் பண்ணி ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்னா இதுதான். ஏன்னா இவங்களை வந்து கம்மியான பர்சன்டேஜ் பீப்புள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் வந்து கம்மியான பர்சன்டேஜ் பீப்புள் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க 2 பேரும் வந்து ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் அப்படின்ற ஒரு சினாரியோவில் நான் இவங்களை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட டெம்ப்ளேட் படி ஒரு டீம். ஸோ நீங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த பர்டிகுலர் டீமை இன்னும் வந்து ரிஸ்க் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது 2 சைடும் பேட்டிங் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சினாரியோவில் கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி ரிஸ்க்காக வந்து நம்ம பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நாட் ஒன்லி பேட்ஸ்மென்ஸ், ஸோ கீழே பவுலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பர்டிகுலர் பிளேயர் இந்த பர்டிகுலர் பிளேயர் இந்த பர்டிகுலர் பிளேயர் 3 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸ் அவங்களையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்க பிளேயர்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா எஸ் ஒரு நல்ல பாயிண்ட் வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ் பண்ணி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ எப்போ வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக நம்ம டீம் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயரை வந்து யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க, அந்த பிளேயர் வந்து சூப்பராக நீ பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை நம்ம வந்து ஃபைன் பண்ணி ஒரு மேட்ச் சினரியோக்கு ஏற்ற மாதிரி டீமை க்ரியேட் பண்ணி நம்ம அவங்கள கேப்டன் வச்சு நம்ம ப்ரைஸ் மணியை வந்து தட்டிட்டு போக பார்க்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டீம் வந்து 2 சைடும் பேட்ஸ்மேன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சினாரியோ. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 5 டீம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 டீம் இந்த பர்டிகுலர் டீம் வச்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் ஃபேவராக வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஃபேவர், செகண்ட் வந்து பவுலிங் ஃபேவர். ஸோ பவுலிங் ஃபேவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டீம்லேயும் இருந்தும்
பவுலர்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்ஸ்மேன்ஸை விட ஆல்ரவுண்டர் தன் பவுலர்ஸ் தான் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ தட் இந்த பர்டிகுலர் பவுலர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுலர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பவுலர்ஸ், அதாவது ராணாவையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவர் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டன், அதாவது 2 பேரை காம்பினேஷனில் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இல்லை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் வந்து நான் மாற்றணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எஸ் நீங்கள் மாற்றலாம். ஸ்டில் லைக் குர்னால் பாண்டியாவுக்கு பதிலாக வந்து நீங்கள் லிவிங்ஸ்டனையும் உள்ள கொண்டு வரலாம். அண்ட் தென் ரஹானேக்கு பதிலாக வந்து இன்னொரு லைக் பவுலரை நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எஸ் ஸ்டில் யூ கேன் கோ தட். ஸோ இந்த மாதிரியான சினாரியோவில் நீங்கள் வந்து பவுலிங் ஃபேவராக இருக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரிஸ்க்கான ஒரு டீமை கிரியேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டீமில் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் த லைக் பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது கம்மியான பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸை நீங்கள் ஆல்வேஸ் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 100% வின்னிங் கான்டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போட்ட அமௌண்ட் வந்துடும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ரிஸ்க்கை நீங்கள் அந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து லைக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். ஸோ செகண்ட் டீம் வந்து இது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு 5 டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அண்ட் தென் பேட்ஸ்மேன்ஸில் வந்து ஒரு சில பேரை மாற்றி அந்த மாதிரி 5 டீம்ஸ். ஸோ 5 + 5 10 டீம்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் 2 டீம் வந்து இந்த 2 டீமை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர்ட் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து ஒழுங்காக விளையாட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சினாரியோவில் இந்த பர்டிகுலர் டீமை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி பிளேயர்ஸ் டாப் ஆர்டர்ஸ் வந்து டோட்டலாக வந்து அவுட் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கேகேஆரில் பவுலர் சூப்பராக இந்த 3 பவுலர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் ஸ்ட்ராங் டீம் ஆஸ் கேகேஆர், ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா வீக் டீம் அப்படின்ற பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டில் இல்லை எனக்கு ஆர்சிபிலேருந்து ஒரு பவுலரை தூக்கிட்டு இன்னொரு பவுலர் ஃப்ரம் கேகேஆர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டில் யூ கேன் கோ ஃபார் தட். ஏன்னா இப்போல்லாம் டீம் வந்து பார்த்திங்கன்னா 7:4 8:3 வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வருது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் நான் யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் ஃப்ரம் கேகேஆர். ஸோ பவுலர்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் ஆஃப் கேகேஆரை வந்து ஆர்சிபியை வந்து தூக்க முடியும். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் பவுலர்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதாவது கம்மியாக பிக் பண்ண கம்மியாக பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ராங் டீம் விசஸ் வீக் டீம் அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ராங் டீமில் லெஸ் பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட். ஸோ இது வந்து 3வது டீம். ஸோ இதுலேருந்து ஒரு 5 டீம்னா 15 டீம் ஆயிடுச்சு. 4வது டீம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். ஸோ கேகேஆர் வந்து வீக் டீமாகவும் ஆர்சிபி வந்து ஸ்ட்ராங் டீமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்சிபி ஸ்ட்ராங் டீம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேகேஆர் பவுலர்ஸ் ஒருத்தரை எலிமினேட் பண்ணிட்டு இன்னொரு பவுலர் ஃப்ரம் ஆர்சிபியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது உங்களோட விஷ். நான் வந்து 6:5 அப்படின்ற ஒரு சேஃபான ரேஷியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் அதிகம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா 7:4 போகலாம். இன்னும் அதிக ரிஸ்க் அப்படின்னா 8:3 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஆர்சிபி வந்து ஸ்ட்ராங் டீம் அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ராங் டீமில் லெஸ் பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸ் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனும் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் இந்த பர்டிகுலர் டீமையே 5 டீம்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 டீம்ஸாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 100% வின்னிங் கான்டெஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ உங்களோட கருத்து என்ன இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் வந்து பவுலிங் ஃபேவர் பேட்ஸ்மேன் ஃபேவர்லாம் எனக்கு தேவையில்லை, ஐ வில் கோ வித் இந்த 2 ஃபார்மேட் விச் மீன்ஸ் வீக் டீம் ஸ்ட்ராங் டீம் ஃபார்மேட்லேயே வந்து நான் 20 டீம்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் யூ கேன் கோ லைக் இதில் ஒரு இந்த ஐடியா வச்சு ஒரு 10 டீம், அதுக்கப்புறம் இந்த ஐடியா வச்சு ஒரு 10 டீம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து அந்த 100% வின்னிங் கான்டெஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா 3 மேட்ச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வச்சு நான் 3 மேட்ச்சும் விளையாடுறேன், எது வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து மேட்ச்சை பொறுத்து தான், மேட்ச் எப்படி போதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் டீம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை வந்து டிசைட் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான 20 டீம்ஸோட போகிறேன் அப்படின்றத இப்போயே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 கான்செப்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோவில் நாளைக்கு நடக்க போகிற கேகேஆர் vs ஆர்சிபி மேட்ச்க்கான ஒரு 6 டீம் வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் தென் அதுக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஷன், அதே மாதிரி எந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் அதை கொண்டு போய் விளையாடலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து அதில் இருக்கும். ஜஸ்ட் அதை வாக் த்ரூ பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இன்கேஸ் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில்
மேட்ச்சில் நான் ஜாயின் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் லைக் இது பண்ணீங்க அப்படின்னா அந்த 6 டீம் நான் கொடுக்க போகிறேன்ல நெக்ஸ்ட் வீடியோவில், அந்த 6 டீமை வந்து நீங்கள் மினி கிராண்ட் லீக், ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக்கில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ட்ரீம் 11 ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் தென் டீம்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் வரப்போகுது ஐபிஎல் முடிகிற வரையும். ஸோ அந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.